ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி 14 முதல் திரையரங்குகளில். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் படமே பாலா சார் படம் அப்படிங்கும்போது அது எவ்வளோ கிஃப்டடாக நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு இருக்கு, ஆசை இருக்குது, பட் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான். அது பிகாஸ் சார் பெரிய எங்கே அழுகணும் எங்கே சிரிக்கணும் அதுவும் தெரியாது. அங்கே செட்டு போகும்போது சார் சொல்லுவாங்க, இப்போது த சீன் கிளிசரின் போட்டுக்கோ நல்லா அழுதுக்கோன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணால் சார் உள்ள சிரிக்கிற மாதிரி இருக்குது. இப்போது நான் வந்து கண் இப்படி ஒரு என்ன ஷோக்கில் இருக்கும்போது சார் சொல்ல அவ்வளோ ஷோக் வேணும். கேரக்டர் ரோல்ஸ் ஆனால் ஓகே, பட் தங்கச்சி ரோல் இனிமே பண்ணுமா லைக். பட் இதுக்கப்புறம் பெரிய பெரிய ஹீரோஸ் படங்களை கூட உங்களை அந்த தங்கச்சி ரோலுக்கு கூப்பிடலாம். அதை கூட நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஐ மீன் இப்போ வந்து நீங்கள் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லை இன்னும் பண்ணிருக்கீங்களா? 10th கிளாஸ் ஓகே படிக்கும்போதா எனக்கு இது வந்துச்சு. இப்போ எனக்கு எக்ஸாம் எழுத முடியலை, லாஸ்ட் எக்ஸாம் 1 இயர் போச்சு. இப்போ நான் வணக்கம் ரீதா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நீங்கள்? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். வணக்கம், செம்மையாக ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. உங்களோட கேரக்டரும் பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. நீங்கள் எப்போ போய் பார்த்தீங்க படம்? நேற்று தான் பார்த்தேன். இப்போ என்னென்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு? ஹவ் வாஸ் தட்? ஓவர்வெல்மிங்காக இருக்கும். உங்களோட இதானே ஃபர்ஸ்ட் படம் இங்கே? ஆமாம், என்னோட தமிழ் ஃபர்ஸ்ட் படம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். லைக் நிறைய ரெஸ்பான்ஸ் வருது. நான் இது பண்ணும்போதும் நான் நினச்சேன் ஓகே சாருக்கும் படத்துக்கும் நல்லா எல்லாரும் நல்ல வார்த்தை சொல்லுவாங்கன்னு எனக்கு இருக்குது. பட் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல எனக்கு இந்த மாதிரி எல்லாரும் ரிதா நல்லா இருக்கு சொல்லுவாங்கன்னு. ரொம்ப சந்தோஷம். ஓகே, இப்போ பாலா சார் படம், பாலா சார் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆக்டர்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க அவர் படத்தில் எப்படியாவது ஒரு சின்ன கேரக்டர் கிடச்சிடாதுன்னு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படமே பாலா சார் படம் அப்படிங்கும்போது அது எவ்வளோ கிஃப்டடாக நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது. நான் அவ்வளோ இது எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சுன்னு நினச்ச போதே நான் வந்து எனக்கு பாலாசரோட படமா அந்த மாதிரி இருந்துச்சு. அது எக்ஸ்பெக்டே பண்ணல. லைக் எனக்கு இருக்குது, ஆசை இருக்குது, பட் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான். அது பிகாஸ் சார் பெரிய டைரக்டர், அது ஒன்று நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அது எப்படியோ கிடைச்சது. தட் ஃபர்ஸ்ட் மூமெண்ட், இந்த சான்ஸ் எப்படி வந்துச்சு? அந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டை ரீகால் பண்ண முடியுதா அவங்களால? ஆமாம், அது எப்போதும் அது ஃபர்ஸ்ட் அது மனசுல இருக்கும் எப்போதும். அது வந்து நான் ஒரு படம் மலையாளத்தில் பண்ணியிருந்தேன், சின்ன கேரக்டர். அது வந்து அதோட டீசர் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்துச்சு, இது நீங்கள் தான் கேட்டு ஒரு 2 செகண்ட் தான் அந்த டீசரில் இருக்கிற. ஆமாம், 2 செகண்ட் இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட். அது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு அமிச்சாங்க, இது நீங்களா கேட்டு. அப்போ நான் சொல்லி ஆமாம் நான் தான். அப்புறம் பாலாசரோட படத்துக்கு கூப்பிட்டு இருக்கங்கன்னு சொன்னாங்க. ஓகே, ஃபோட்டோஸ் அனுப்ப சொன்னாங்க. அப்போ நான் அமிச்சேன் சார். அப்புறம் ஆடிஷனுக்கு வந்தேன். லுக் டெஸ்ட் மாதிரி எடுத்துச்சு. அப்புறம் கொஞ்சம் சீன் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு கேட்டு கொஞ்சம் அழுகிற மாதிரியும் லைக் நம்மளே எடுத்து பண்ண சொன்னாங்க, சீன் தராமல். அப்படி பண்ணி காமிச்சேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே சொன்னாங்க செலக்ட் ஆச்சு. சார் சொன்னாங்க செலக்ட் ஆச்சு, நல்லா பண்ணு சொன்னாங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்த டைம் வந்துட்டு அருண் விஜய் சார் தான் நீங்கள் லீடாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போது நிறைய ரிவ்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்களோட கேரக்டர் பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படத்தில் இந்த சிஸ்டர் ரோலில் பண்ணியிருக்கவங்க படம் ஃபுல்லாகவே நிறைய சீன்ஸ் வந்துட்டு சேடாக இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க எங்கேயுமே போர் அடிக்கல, அந்த சேடாக இருந்தாலும் ஒரு டிஃப்ரென்ஷியேட் கொடுத்துட்டே இருக்காங்க. எங்கேயுமே என்ன இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு யாருமே சொல்லலை அந்த ரிவ்யூவில். ஹவ் வாஸ் த டூயிங் தட்? அப்படிங்கும்போது அதாவது அழுகிறோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல நீங்கள் அழுகிறீங்க. அப்படிங்கும்போது எந்த இடத்துலையும் உங்களை யாரும் பார்த்து அப்படி சொல்லிடக்கூடாதுன்னு நீங்கள் எவ்வளோ கான்சியஸாக இருந்தீங்க அதை நடிக்கும் போது? இல்லை, எனக்கு சீன்ஸ் எதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுவும் தெரியாது. சாரோட படம் ஓகேன்னு சொன்னாங்க, அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ எனக்கு எங்கே அழுகணும் எங்கே சிரிக்கணும் அதுவும் தெரியாது. அங்கே செட்டு போகும்போது சார் சொல்லுவாங்க, இப்போது த சீன் கிளிசரின் போட்டுக்கோ நல்லா அழுதுக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் பண்ணி ஓகே நான் நிறையா அழுந்துருக்கு. நான் உமா கிட்ட கேட்டேன், நிறைய அழுந்துட்டு இருக்கு. பட் எங்கே இது வருதுன்னு எனக்கு தெரியாதுல்ல. அப்போது நான் அந்த மாதிரி எதுவும் யோசிக்கலை.
என்ன Okay. கேட்டதுன்னு ஆக்சுவலா படம் ஃபுல்லாவே நீங்க ஐ மீன் அழுதாங்க, பட் எந்த இடத்துலயும் பார்க்கறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு என்ன இந்த பொண்ணு அழுதுட்டே இருக்கு அப்படின்னு நினைக்க முடியல. சோ நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி நடிச்சிருப்பீங்கல்ல, சோ அதுக்கு எவ்வளவு ஹோம்வொர்க் பண்ணீங்க அந்த அழுகிற சீன்ஸ்க்காக அது மட்டும்? எல்லாம் சாருக்கு தான் போகும். Okay. சார் சொல்லுவாங்க இந்த மாதிரி அழுகணும். இப்போ சாருக்கு அந்த அழுகுல வேணான்னா சார் சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்போ நான் சிரிச்சு இப்படி பண்ணா சார் உள்ளது சிரிக்கிற மாதிரி இருக்கு, வேற மாதிரி பண்ணுன்னு சொல்லுவாங்க. சார் சொல்லுவாங்க இந்த இது போதும் அவ்வளோ. இப்போ நான் வந்து கண் இப்படி என்ன ஷோக்ல இருக்கும்போது சார் சொல்ல அவ்வளோ ஷோக் வேணும், அந்த மாதிரி ஐஸ் அந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி வேறையான்னு சார் கேட்குவாங்க. ஓகே. ஸோ அப்படிதான் சார் தான் எல்லாமே சொல்லி தருவாங்க. அதை அப்படி பண்ணிட்டேன் அவ்வளோதான். லைக் நானே எடுத்து பண்ண மாதிரி இல்லை சார். இப்போ நீங்க நேட்டிவா ஒரு மலையாளி அப்படிங்கும்போது இப்போ தமிழ் வந்துட்டு ஓரளவு கொஞ்சம் தான் பரிச்சயமா இருக்கும். பட் இங்க வந்துட்டு கன்னியாகுமரி பாஷை, அதாவது இங்கேயே தமிழ்ல தாண்டி கன்னியாகுமரிங்கிறது அது வேற ஒரு லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கு நீங்க அங்க ஸ்பாட்ல நீங்க பேசிதான் ஆகணும், நீங்க பேசிதான் நடிச்சாகணும். அவங்க டைலாக் சொல்லும் போது ஓகே இதுக்கு இதுதான் மீனிங், நான் இதுக்கு இப்படிதான் எமோட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு எப்படி நீங்க அடாப்ட் ஆகிட்டீங்க தமிழ் லாங்குவேஜ்க்கு? தமிழ் லாங்குவேஜ் எனக்கு படம் பார்த்து நல்லா அவர் பேசுறது தெரியும். எனக்கு தமிழ் பேசுறது அவ்வளோ வராது. ஸோ எனக்கு கன்னியாகுமரி தமிழ் இருந்தாலும் இந்த தமிழ் இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஓகே. பிகாஸ் அது அவர் தங்கிலீஷில் எழுதி தருவாங்க எனக்கு. அப்போ அதே படித்தா போதும்ல, படித்து சொன்னால் போதும். லைக் இப்போதும் நான் பேசுகிற தமிழ் உங்கள் தமிழ் இருக்காது, ஏதோ தமிழ் பேசுகிற மாதிரி இருக்கும். மலையாளம் கலந்து ஆமாம் அதுதான். அப்போ எனக்கு அது ஓகே தான் இருந்துச்சு. எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது சைன், அப்புறம் தமிழ் பேசணும், அப்புறம் இமோஷன்ஸ் கொண்டு வரணும், எல்லாம் கூட மிக்ஸாக கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த ஒரு விஷயம், அதாவது வந்துட்டு நீங்க பேசும்போதே சைன் லாங்குவேஜ் முன்னாடி உங்களுக்கு சைன் லாங்குவேஜ் தெரியுமா? இல்லை தெரியாது. ஓகே. இப்போ இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படிங்கும்போது ஷூட் உடனே போய் ஆகணும். ஸோ சைன் லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு பொண்ணா இருந்தா இன்னும் நல்லா இருக்குன்னு தானே அவங்க போயிருக்கலாம். பட் உங்களுக்கு தேடி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஒரு கேரக்டர் இதுதான் பண்ணணும்னு சொன்ன அப்புறம் எவ்வளவு ஷாக்கிங்கா இருந்தது உங்களுக்கு? ஆமா, அப்புறம் தான் சொல்றது. எப்போனா இது சைன் பண்ணியதுக்கு அப்புறம் சொல்லலை. அதுக்கப்புறம் இங்கே வரணும் ஷூட்டுக்கு ஒரு 10 டேஸுக்கு முன்னாடி கூப்பிட்டு சொன்னாங்க இங்கே வரணும், இங்கே வரணும் சைன் இருக்குது அந்த மாதிரியே சொல்ல. நான் நினச்சேன் ஓகே சும்மா ஒரு 2-3 வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும்னு. இங்கே வந்ததுக்கப்புறம் 10 டேஸ் நான் இங்கே இருந்துச்சு. அப்போது சார் சொன்னாங்க இந்த மாதிரி நார்மலாக பேசுறது காமிக்க ட்விட்டர் இருந்தது. அவர் சொன்னார் லைக் ஹவ் ஆர் யூ அந்த மாதிரி எல்லாம் கேட்க சொன்னாங்க. அப்போது அதெல்லாம் தான் கற்றுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் முகிலின் மேலே சாங், அதுக்கு முன்னாடி இது சைன் இருந்துச்சு. அப்போது சார் சொல்லி வேணாம் எக்ஸ்பிரஷன்ஸ் போதும்னு சொன்னாங்க. ஓகே. ஆமாம். அப்போது அதுதான் 10 டேஸ் கற்றுக்கிட்டு இருந்துச்சு. வேறு எதுவும் இல்லை, சீன்ஸ் எதுவும் சொல்லித்தரல. அப்புறம் கன்னியாகுமரி போய் கொஞ்சம் மாண்டேஜ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக சீனுக்கு வர்றது இந்த ஆர்டிஸ்ட் எல்லாரும் உட்காந்து பேசுகிற சீனுக்காக தான் வந்தது. அங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு 4 பேஜ் இருக்கிற டைலாக் ஸ்கிரிப்ட் இது தந்துச்சு. இதெல்லாம் சைன் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் வந்து ஐயோ இதெல்லாம் நான் பண்ணணுமா, நான் கரெக்டு கேட்டு இதெல்லாம் நான் பண்ணணுமா? அப்போ சொல்லுவேன் ஆமாம். அப்போ எனக்கு நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப டென்ஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் சார் நெக்ஸ்ட் டேக்கு ஷூட் வைக்கலாம், பிகாஸ் எனக்கு இது எதுவும் தெரியாது. பின்ன கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸும் கரெக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ நெக்ஸ்ட் டே வச்சது நான் எல்லாம் படித்து காமிச்சு கொடுத்தாங்க. சார் ஓகே சொன்னாங்க. இப்போ சாருக்கு ஏதாச்சும் லைக் ரிப்பீட்டாக ஒரு சைன் வருது சாருக்கு பிடிக்கும், லைக் அது வேணாம் ஆடியன்ஸுக்கு புரிஞ்ச மாதிரி அது வேற டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருந்து சார் சேஞ்ச் பண்ணுவாங்க சைன்ஸ் எல்லாமே. ஓகே. இப்போ நம்ம டைலாக் பேசி ரீடேக் வாங்குறதா இருக்கட்டும், எக்ஸ்பிரஷனுக்கு ரீடேக் வாங்குறதா இருக்கட்டும், பட் தெரியாத ஒரு விஷயம் சைன் லாங்குவேஜ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு ரீடேக் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? இல்லை தப்பான ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி? சைன் லாங்குவேஜுக்கு ஞாபகம் கரெக்ட், பேசுகிற டைலாக் வேற மாதிரி இருக்கும், அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேற ஏதாவது சைன் லாங்குவேஜ் பண்ணி ஏதாவது சம்பவம்லாம் நடந்துச்சாங்க? அது இப்போ பேக் ஷாட் எடுக்கும்போது இப்போ நம்ம கரெக்டாக பண்ணலனாலும் கை பண்ணிக்கோங்கன்னு ஃபர்ஸ்ட் சீன்ல நான் இப்போ சொல்லிடல, அதுல சொன்னாங்க பேக் சீன் எடுக்கிறது நீ ஏதாச்சும் பண்ணிக்கோ கை வச்சு பண்ணியா போதும்னு சொன்னாங்க. ஓகே. இப்போ பாலா சார் படத்துல கமிட் ஆகிறோம் போது என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க போய் அவரை பார்க்கல அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு போயிட்டு இருந்தது? பாலா சார் இப்படி பேசுவாரு, இவரோட படம் எப்படி இருக்கும், நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்கும், அந்த மாதிரி என்னென்ன தாட்ஸ்லாம் உங்க மைண்ட்குள்ள போச்சு? நேச்சுரலா பண்ணும் சாரோட படத்துலன்னு தெரியும். லைக்
எல்லாரும் மேக்கப் எதுவும் போடாம தான் பண்ணுவேன்னு தெரியும். அப்புறம் எல்லாரும் பேசுற மாதிரி லைக் அவங்க அப்படி பயமா இருக்கணுமா எதுன்னு தெரியாது. பட் நான் கேட்டிருக்கேன் அந்த மாதிரி. இந்த மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. பட் நான் அங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த மைண்ட்ல இருக்கு ஆடிஷனுக்கு போகும்போது. நான் செகண்ட் டே தான் சாரை பார்த்தேன். சார் வந்து ரொம்ப கைண்டான பர்சன். அப்போ எனக்கு ஏன் அப்படி மேபி செட்டில்னு இருந்துச்சு. லைக் திட்டுவாங்க அந்த மாதிரி. நிறைய பேர் சொல்லுவாங்க பாலா சார் வந்து சீன்லாம் ஒழுங்கா பண்ணலாம் அடிப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்க மைண்டுக்குள்ள ஓடிச்சா? அது நான் சொல்லல. ஃபர்ஸ்ட் ஆடிஷன் டைம்ல நான் நினைச்சேன். பட் எனக்கு அது எதுவும் இல்லை. சாரோட படம் அதுதான் இருந்துச்சு. அப்புறம் சாரை பார்த்தப்போ சார் ரொம்ப கைண்டா பேசுறாங்க. நல்லா பண்ணிக்கோ, நீ செலக்ட் ஆச்சு, மலையாள படங்கள் பார்த்துருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அப்போ நான் ஸோ ஸ்வீட். எனக்காக நான் இந்த 10 days அங்கே இருந்துச்சுல்ல, அப்போது செகண்ட் டேயா தேர்ட் டேயா தெரியாது. அன்னைக்கு தான் கரெக்ட் ஞாபகம் இல்லை. சார் கேட்டாங்க ஹீரோ யாரு தெரியுமா? எனக்கு யாரும் தெரியாததான் சைன் பண்ணேன். சாரோட படம் நினச்சி சொல்லிட்டு அப்போது ஹீரோ யார் தெரியுமா? எப்போ என்கிட்ட இல்லை யார், அருண் விஜய் தான் கூப்பிடணுமா சார், அருண் சார் ஃப்ரீயாக இருந்தா கூப்பிட்டா பார்க்கலாம்னு சொன்னாங்க. அப்போது எதுக்கு ஃப்ரீன்னுலாம் சொல்லி கால் பண்ணி அருண் வான்னு சொன்னாங்க. அருண் சார் வந்துச்சு, நாங்கள் பார்த்தோம், மீட் பண்ணோம், பேசி. ஓகே. இதுக்கு முன்னாடி பாலா சாரோட படங்கள் என்னென்ன படங்கள் பார்த்துருக்கீங்க? உங்களோட ஃபேவரட் மூவி என்ன அவரோட? எனக்கு பிதாமகன் ரொம்ப பிடிக்கும். அது வந்து ரொம்ப கியூட்டா அழகுக்கு இருக்கு. அவ்வளோ ரக்கடா இருக்க ஒரு படம். ஐ மீன் சூர்யா சார் பர்சன் சொல்றீங்களா? அது ஆமா. ஓகே. சாரை பார்க்க சூர்யா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ பார்க்கிறது சோ ஸ்வீட். ஓகே. அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. இப்போ இந்த படத்துல வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து மமிதா பைஜி தான் இந்த ரோல் பண்ண வேண்டியதா இருந்தது. அந்த ரோலுக்கு நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க. இப்போ மமிதா பைஜி வந்துட்டு அவங்க இப்போ வந்துட்டு செம்மையா டெவலப் ஆயிட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த ரோலுக்கு நீங்க செலக்ட் ஆயிருக்கும் போது ஏதாவது கான்வர்சேஷன் உங்களுக்கு அவங்கள தெரியுமா? இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்க? இல்ல, எனக்கு பர்சனலா தெரியாது. எனக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். பிரேமலு என்னோட ஃபேவரட் மூவி தான். ஓகே. பட் பேசல. ஓகே. இப்போ இந்த பாலா சாரோட இன்டர்வியூஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னோட படங்கள்ல நான் அந்த சேட் திங்கை நான் கிளைமேக்ஸ்ல வர வைக்கிறதுக்கு நான் இடையில கூட மாத்துவேன். எனக்கு இடையில அந்த கேரக்டர்ல இது ரொம்ப பாவமா இருக்கு, ஸோ இவங்களை கொண்டுட்டா இந்த படம் வந்துட்டு செம்மையான ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூல பாலா சார் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க தான் வந்துட்டு கிளைமேக்ஸ் அந்த விஷயம் ட்ராஜடியா முடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்லி ஸ்கிரிப்ட்ல இருந்ததா இல்ல சென்டர்ல தான் உங்கள்கிட்ட சொன்னாங்களா? இல்ல எனக்கு யாரும் எதுவும் சொல்லல. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு தெரியாதா இதுதான் இப்படிதான் முடியும் படம்? இல்ல, எனக்கு இந்த ஷூட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3rd ஷெட்யூல் ஒரு 4th ஷெட்யூல்ல எல்லாரும் லைக் லக்ஷணக்கா மிருதுலக்கா ஏடிஸ் தான். அவரு ரிதுக்கு இருக்கு ரிது பண்ணணும் அது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணணும் நான் கேட்டிருக்கு ரோஷினி அவர் எல்லார்கிட்டையும் கேட்டிருக்கு என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணுறது. ஒரு சொல்ல இல்லை இப்போ சொல்ல மாட்டேன், சார் சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அது எனக்கு ஒரு சஸ்பென்ஸாக இருந்துச்சு அது. அப்புறம் தான் லாஸ்ட்டுக்கு ஆகும்போதா என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி பண்ண போகிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஷாட் படத்தோட ஸ்டார்டிங்கே வந்துட்டு நீங்கள் தான் வரீங்க. உங்கள் முன்னாடி தான் வந்து அருண் விஜய் சார் அந்த கிணத்துலேருந்து வர்றாரு. ஏதோ எங்கே அந்த படம் ஸ்டார்ட் ஆகுதோ அதே இடத்துலையே தான் படமும் முடியுது. ஸோ நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்களா? அப்போ அது உங்களுக்கு ஒரு இதாக ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு? அதாவது படம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, நம்மளோட கிளைமேக்ஸ் இங்கே தான் போய் முடிய போகுது அப்படின்ற மாதிரி படம் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இல்லை, நான் வந்து படம் பார்க்கும்போது அது ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. என்னோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி சொன்னாங்க இது முடியதும் என்னது ஸ்டார்ட் ஆகிறது முடியறது ஆமாம் ரெண்டுமே அங்கேருந்து ஆகும்போது அது ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு, கூஸ்பம்ஸ் வந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு எல்லாம் சொன்னாங்க. ஓகே. இப்போ செம்மையான கமெண்ட்ஸ் நிறைய உங்களுக்கு வந்திருக்கும். எது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட்? இல்லை, எல்லாரும் லைக் எனக்கு கமெண்ட்ஸில் சில பேர் சொல்லுவாங்க தேங்க்யூ ஃபார் கம்மிங், தமிழ் ஃபிலிமுக்கு வந்ததுக்கு நன்றி எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க நிறையா. ஓகே. எல்லாரும் ரொம்ப ஸ்வீட்டான மெசேஜ் வருது. ஓகே, சந்தோஷம். இப்போ எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துட்டாலுமே சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப டெம்ப்ளேட்டாக இருக்கும். இப்போ இவங்க ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு 10-15 படத்துக்கு அதை தான் ஃபாலோ ஆகும். இப்போ நீங்கள் இந்த படத்தில் தங்கச்சியாக வந்துட்டீங்க, லான்ச் ஆகிட்டீங்க அப்படிங்கும்போது டக்குன்னு ஓகே இந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணுறாங்களே, ஓகே அடுத்த இந்த படங்களில் இவங்க தான் தங்கச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய ஹீரோஸ் படங்களும் உங்களை தங்கச்சி அந்த மாதிரி ரோலுக்கு கூப்பிடக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது இந்த டெம்ப்ளேட் அந்த ஸ்டீரியோ டைப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏதாவது வந்திருக்கா இதுவரை அந்த மாதிரி கால்? இல்லை, அப்படி கேட்டாங்க தங்கச்சி என்ன படத்துக்கு? இல்ல அப்படி இல்ல, லைக் ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னாங்க எப்படி இனி பண்றது. அப்போ என் அம்மா தான் கால் எடுக்கும், இந்த மாதிரி கால் வரும்போது எடுக்கும்.
இல்ல தங்கச்சி லைக் அந்த கேரக்டர் ரோல்ஸ் ஆனா ஓகே. பட் தங்கச்சி ரோல் இனிமே பண்ணுமா லைக் அது எதுவும் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணல. பட்னாலும் தங்கச்சி ரோல்ஸ் நிறைய பண்றதுக்கு எனக்கு ஓகே. ஆக்சுவலா அந்த ஒரு விஷயம் நடக்கும், அது தெரியும்ல உங்களுக்கு, அந்த அவேர்னஸ் இருக்குல்ல. ஒரு படத்துல நடிச்சிட்டா அதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த ஒரு விஷயம். பட் இதுக்கப்புறம் பெரிய பெரிய ஹீரோஸ் படங்களை கூட உங்களை அந்த தங்கச்சி ரோல் கூப்பிடலாம், அதை கூட நீங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நம்ம ரெடியா இருக்கல, ரெடியா இல்ல இப்போ இல்ல, இப்போதைக்கு இல்ல. ஓகே. பட் எடுக்குமா இல்லையான்னு தெரியாது, அது அப்பத்த சிச்சுவேஷன். ஓகே. இப்போ எந்த இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ரொம்ப வாண்டடா இருக்கு? இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய வரவேற்பு இருந்திருக்கும், எங்க இருந்து நிறைய கால்ஸ் வருது? எனக்கு இங்க இருந்துதா? தமிழ் சினிமால இருந்தா. இதுவரை எத்தனை பேர் கூப்பிட்டுருப்பாங்க, எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் இது பண்ணிருப்பாங்க? கால்ஸ் வந்தது மட்டும் அது அப்படி ஐயோ அவ்வளோ எல்லாம் இல்ல. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கு சொன்னாங்க. ஓகே, நான் இப்போ இது வணங்கான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், அப்புறம் பேசிக்கலாம். ஓகே. இப்போ இந்த மாதிரி கரியர் ரிலேட்டட் திங்ஸ் வந்து இப்போ அம்மா தான் பார்க்குறாங்க. ஹவு சப்போர்ட்டிவ் யுவர் ஃபேமிலி இஸ்? ரொம்ப சப்போர்ட்டிவ். எனக்கு இது பிடிக்கும்னு அவருக்கு முன்னாடி தெரிஞ்சதில்லை. அப்புறம் தெரிஞ்சிருந்ததுக்கு அப்புறம் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. என் அம்மா, என் அக்கா 2 பேருமே ரிது நல்லா பண்ணியிருக்கு இப்போ பார்த்து நாங்கள் எல்லாரும் ஒப்பு இருந்ததா இருந்தது. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம். என்னை பார்க்கும்போது அவரும் சொல்லுவாங்க நல்லா பண்ணியிருக்கு. ஓகே. ஐ மீன் இப்போ வந்து நீங்கள் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லை இன்னும் பண்ணிருக்கீங்களா? ஆமாம், எனக்கு 1 இயர் போச்சு. இது எக்ஸாம் டைமில் தான் இது வந்துச்சு. மார்ச் என்னோட 10th எக்ஸாம் டைமில் வந்துச்சு. ஐ மீன் 10th புரியல. 10th கிளாஸ் ஓகே படிக்கும்போதா எனக்கு இது வந்துச்சு. மார்ச் 8th எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். மார்ச் 5th தான் எனக்கு சென்னை போனோம். அப்போது அதுக்கு அப்போ தான் 10 days இருந்துச்சு, அது எல்லாமே அங்கே தான் நடந்துச்சு. அப்போ எனக்கு எக்ஸாம் எழுத முடியலை, லாஸ்ட் எக்ஸாம் ஓகே எழுத முடியலை. அப்புறம் அந்த 1 இயர் போச்சு. ஓகே. இப்போ நான் +1 ஓகே கற்றுக்கிட்டு என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஓகே, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்போ வந்துட்டீங்க, ஓரளவுக்கு செம்ம ரீச் கிடச்சிச்சு. என்ன பிளான், நம்ம கரியர் பிளான் அந்த மாதிரிலாம் செட் பண்ணிட்டீங்களா? யாராவது அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்களா? எனக்கு இப்போ அருண் சார், ரோஷினி அக்கா, இவர் எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க, ரிது இனி செலக்ட் பண்ணும்போது நல்லா பண்ணேன்னா ரொம்ப கேர் பண்ணுவாங்க. எல்லாருமே இந்த டீம் ஃபுல்லாகவே என்ன கேர் பண்ணி சொல்லுங்க, நல்லா பண்ணிக்கோ, நீ பண்ணும்போது கரெக்டாக பண்ணிக்கோ, இல்லை என்கிட்ட கேட்டுக்கோ, அப்படி இருந்தா கேட்டுக்கோன்னு எல்லாம் சொல்லுவாங்க. சப்போர்ட்டிவ், இவரே ரொம்ப சப்போர்ட்டிவ். ஓகே. அருண் விஜய் சார், ஹவுஸ் அருண் விஜய் சார்? அவங்களோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அருண் விஜய் சார் ரொம்ப ஸ்வீட் பர்சன். எனக்கு எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கு, இதுதான் எனக்கு சொல்லணும். ஆஃப் ஸ்க்ரீன்லும் ஆன் ஸ்க்ரீன்லும் அதே பாண்டிங் மாதிரி தான் இருக்கும். எனக்கு அண்ணா மாதிரி தான், ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். எனக்கு என்கிட்ட கேட்குவாங்க, கேர் பண்ணுவாங்க, ஓகேவா நல்லா இருக்கா. அப்புறம் பாலா சார் வந்து சொல்றது எனக்கு புரியலைன்னா ஐயோ லைக் சார் ரொம்ப தமிழ் தான் பேசுவார். அப்போ எனக்கு அவ்வளோ புரியலன்னா நான் இப்படி ஐயோ நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். நான் மிருதுலக்கா, லக்ஷணக்கா அவர்கிட்ட கேட்குவாங்க. இல்லைன்னா அருண் சார் இருக்கும் இங்கே, அருண் சார் புரிஞ்சிச்சா இல்லை சொல்லுவாங்க. அப்போ அருண் சார் இதுதான் சொன்னது, நல்லா பண்ணிக்கோ, அப்புறம் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் நீ சார்கிட்டே கேட்டுக்கோன்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்போ நான் ஓகே சார் அந்த மாதிரி ரொம்ப என்ன இப்படி பாப்பான்னு எல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் பண்ணுவோம். நல்லா பண்ணியிருந்தா நல்லா பண்ணியிருக்கு நீ, ஓ சூப்பர்னு எல்லாம் சொல்லி டீஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே. எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்க? இப்போ அடுத்து நீங்கள் இப்போ காலேஜ் பண்ண போகணும், இப்படி ஸ்டடீஸ் இருக்கு, இன்னொரு பக்கம் உங்கள் கரியரும் இப்போ இருக்கும்போது எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ண போறீங்க? அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? வீட்டில் என்ன சொன்னாங்க? இல்லை வீட்டில் ஓகே தான், லைக் நான் பண்ணுவாங்கன்னு தெரியும். என்ன படிக்க போறீங்க இப்போ அடுத்து? இல்லை இப்போ +1 தானே. ஓகே. இல்லை காலேஜ் என்ன பண்ண போறீங்க? இது விஸ்காம் அந்த மாதிரி தானா? எனக்கு ஏர் ஹோஸ்டஸ் அவர் ரொம்ப பிடிக்கும். பட் இது அதுவும் கூட நடக்காதுல்ல. ஆமா. அப்போ நான் அதை விட்டுட்டேன். இனி வேற ஏதாச்சும் பிளான். சின்ன வயசுல டாக்டர் அந்த மாதிரி. டாக்டர், ஏர் ஹோஸ்டஸ். இப்போ வந்து இப்போ அடுத்து ஹீரோயின். ஆமா. ஓகே. பட் அது நான் யோசிக்கல. ஓகே டன். வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ இந்த வணங்கான்ல வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் பார்த்துருக்கீங்க. தொடர்ந்து நிறைய சக்ஸஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிவல்கம் சார் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி 14 முதல் திரையரங்குகளில். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். Taste the Daily.